இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 119 சங்கீதம் 164 வசனம். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். சங்கீதக்காரன் இந்த இடத்துல பாடும்போது சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாள்ல 7 தரம் நான் உங்களை துதிக்கிறேன். இந்த 119 சங்கீதத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் பாருங்க, இந்த வேதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நீங்க பார்க்க. வேதம், வசனம், நியாயம், நியாயப்பிரமாணம், கட்டளை, நியமம், நீதி நியாயம், பிரமாணம், இப்படி நிறைய வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த வேதம், நீதி நியாயம்னா பைபிள், இது நிமித்தம் தான் 7 தரம் நான் உங்களை துதிக்கிறேன். அப்போ ஜெபமும் வேதமும் அதனுடைய தியானமும் இணைந்தே இருக்கிறத பார்க்கலாம். நீதி நியாயங்களின் நிமித்தம், அப்போ வேத வசனத்து நிமித்தம் நான் உங்களை துதிக்கிறேன், உங்கள் சமூகத்துக்கு வரேன், உங்கள் பிரசன்னத்தில் இருக்கிறேன், உங்களை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை தப்புன்னு நான் சொல்லலை. அது ஒரு கால் மாதிரி தான். ஆனால் இன்னொரு கால் வேதம். ஒரு காலில் நிற்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு காலில் வழக்கமாக ஓடுற மாதிரி ஓட முடியாது. குந்தி குந்தி என்ன செய்யலாம், நொண்டி அடித்து ஓடுற மாதிரி ஓடலாம், ஆனால் தொடர்ந்து ஓட முடியாது. அப்போது வசனம் இல்லாமல், வேத வசன தியானம் இல்லாமல் உங்கள் துதியோ ஜெபமோ ஆராதனையோ நீங்கள் ஆண்டுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பதோ அது உங்களுக்கு பெரிய அளவில் என்ன செய்யாது, பலனாக இருக்காது, உற்சாகத்தை தராது. ஏன்னா சில நேரத்தில் சோறு வந்துடும், சில பிரச்சனைகளை நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது நமக்கு என்ன செய்யன்னு தெரியாது. அப்போ வசனம் தான் இதில் இருக்கிற ஆவி, இந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன், இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை தான் அந்த சோர்வில் இருந்து நம்மளை தூக்கி விடும். அந்த வேதனை நிறைஞ்ச சூழ்நிலையில் நம்மளை ஜெபிக்க தூண்டும். இந்த வார்த்தை நமக்குள்ள ஆவியாக கிரியை செய்யும். அப்போ நம்ம நல்லா என்ன செய்யணும், வேத வசனத்தை உட்காந்து வாசிக்கணும். முதல் சங்கீதத்தில் வாசிக்கிற இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியான உதவியோடு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதில் உள்ள ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பேசினா அந்த வார்த்தையை நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து அந்த வார்த்தையை நிமித்தம் நீங்கள் துதிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அது அப்படியே உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகும். அப்படியே தேவ மகிமையை அனுபவிக்க உதவிச்சு. உங்களுக்குள்ள அது அனல் மூட்டும், உங்களுக்குள்ள அது விசுவாசத்தை பெருகப்படும், உங்களுக்குள்ள அது தேவனை இன்னும் அறிய அது உதவி செய்யும். தேவனோடு அது உங்களை நெருங்கி வர அது உதவிச்சு. அதனால தான் சொல்றான், அந்தி சந்தி மதியானம் அந்த 3 வேளையை நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அங்கேயும் வசனம் வருது பார்த்தீங்களா? அப்போ வேதமும் அதனுடைய தியானமும் தான் துதி, ஆராதனை, ஜெபம் இதோடு இணைந்து இருக்கு. இந்த ரெண்டுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவர்கள் தேவ பிரசன்னத்திலே இருப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளில் 7 தரம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 எழுதி வச்சுட்டு ஒரு தடவை தூக்கிட்டேன் டிக்கு, 2வது அப்படி இல்லை. எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது, எப்பொழுதும் அந்த வார்த்தை நிமித்தம், பெற்றுக்கொண்ட வசனத்து நிமித்தம் ஆவியானவர் உணர்த்தின அந்த வார்த்தையை நினைச்சு ஸ்தோத்தரிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அதையே தியானிப்பது, அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை நம்ம எடுத்து தேடி வாசிப்பது, அதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் போய் அவரை நோக்கி பார்ப்பது, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் தான். இந்த தேவ பிரசனத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது உலக கவலைகள் மேற்கொள்ள முடியாது, பிசாசின் தந்திரங்கள் மேற்கொள்ள முடியாது, ஐஸ்வர்ய மயக்கங்கள் மேற்கொள்ள முடியாது, மாம்ச இச்சைகள் மேற்கொள்ள முடியாது, ஜீவனத்தின் பெருமைகள் மேற்கொள்ள முடியாது, சத்துரு விரிக்கிற வலையில நம்ம கால்கள் சிக்கிக்கொள்ளாது, கண்ணியில நம்ம விழமாட்டோம். ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் தேவ சித்தத்தை செய்வதற்கும் அது உதவியா இருக்கும். அதனால வசனம், அதனுடைய தியானம், துதி, ஆராதனை, ஜெபம், இப்படியே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம நேரம் செலவு பண்ணுவோம். கர்த்தர் நம்மை அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவாராக. தேவனே, எப்பொழுதும் நம்முடைய பிரசன்னத்திலே இருக்க கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.